அன்பானவர்களே, இளைஞர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டிலே கிளி ஒன்றை வளர்த்தார். ஒரு அழகான கூடு செய்து அதுக்கு நிறைய உணவு, பழ வகைகளை கொடுத்து அதை மிகவும் நன்றாகவே கவனித்து கொண்டார். ஆனாலும் பாருங்கள், அந்த கிளி மகிழ்ச்சியாக இல்லை. அவரோடு கூட கோஆப்ரேட் பண்ணுவதில்லை. இவர் சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தாலும் அது விருப்பம் இல்லாமல், அதை சொல்லாமலேயே மிகவும் சோர்வாகவே இருந்து கொண்டிருந்தது. என்னதான் செய்து பார்த்தாலும் அந்த கிளி ஒரு உற்சாகமாக காணப்படவில்லை. எனவே தன்னுடைய குரு ஒருவரிடத்திலே சென்று, இந்த கிளியானது மகிழ்ச்சியாக இல்லை, நான் என்ன செய்தால், என்ன அதற்கு கொடுத்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் எனக்கு ஆலோசனை தர முடியுமா என்று குருவினிடத்தில் கேட்டார். குரு உடனே மயங்கி கீழே விழுந்து விட்டார். என்ன செய்வதென்று இவருக்கு தெரியவில்லை. குருவும் ரொம்ப சோர்வாக இருந்தார். தண்ணீர் தெளித்து அவர் மயக்கத்தை தெளித்து அவரை வீட்டிலே படுக்க வைத்துவிட்டு ஒரு குழப்பத்தோடே கூட தன்னுடைய வீட்டிற்கு அந்த இளைஞர் திரும்பி வருகின்றார். திரும்பி வந்து அந்த கிளிக்கு முன்பாக புலம்புகிறார். உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக நானும் எவ்வளவோ முயற்சிகளை நான் மேற்கொள்ளுகின்றேன், ஆனாலும் அது எதுவுமே வாய்க்கவில்லை. இன்றைக்கு குருவினிடத்திலே கூட ஆலோசனை கேட்டேன். இந்த கிளியை மகிழ்ச்சியாக உற்சாகப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவரும் மயங்கி விழுந்து விட்டார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாக இந்த கிளி செத்து விழுந்து விட்டது. கூண்டுக்குள்ளேயே செத்து விழுந்து விட்டது. இவருக்கு மிகவும் அதிர்ச்சி. உடனடியாக கூண்டை திறந்து அந்த கிளியை கையில் எடுத்தார். அது பறந்து போய்விட்டது. அன்பானவர்களே, என்ன இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், கூண்டுக்குள் அடைபட்டு கிடப்பது அல்ல, அதிலிருந்து விடுதலை பெறுவது தான் அந்த கிளிக்கு உண்மையான மகிழ்ச்சி என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் அந்த குருவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கிளி அதை சரியாக புரிந்து கொண்டது. சரியான நேரத்தில் விடுதலை பெற்று அது பறந்து சென்றது. அந்த இளைஞரும் அந்த உண்மையை புரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஜூபிலி லிபரேஷன், யூபிலி விடுதலை என்கின்ற தலைப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை வாழ்வுக்கு அழைப்பு என்கின்ற சிந்தனை பொருள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பது அல்ல, விடுதலை வாழ்விலே வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சுதந்திரம். அந்த விடுதலை வாழ்வை நாம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் அந்த விடுதலை வாழ்வை அனுபவிக்க வேண்டும். அந்த விடுதலை வாழ்வின் உணர்வு அவர்களுக்கும் உண்டாக வேண்டும் என்பதை நாமும் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாரும் விடுதலை வாழ்விலே இருந்தால்தான், எல்லாரும் ஒரு சுதந்திரமான, ஒரு சமமான, ஒரு சமத்துவமான உலகத்தில் இருந்தால்தான் நம்முடைய விசுவாச பிரயாணம் சிறப்பாக இருக்கும். நாம் சிலுவையிலிருந்து சிகரத்தை நோக்கி என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதிலே நாம் மற்றவர்களையும் இணைத்து நாம் அழைத்து செல்ல வேண்டும். யாரும் பின்தங்கி விடக்கூடாது, யாரும் மனம் உடைந்து போய்விடக்கூடாது, யாரும் இந்த பயணத்திலே நாம் இல்லை என்கின்ற நிலைக்கு வரக்கூடாது. அனைவரும் இணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். அதிலே மற்றவர்களையும் இணைத்து நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த தலைப்பானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் அதை நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சொல்லுகின்றது, 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறக்கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணி ஆட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் என்று வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை இந்த யூபிலி அல்லது ஜூபிலி என்கின்ற வார்த்தையானது என்ன பொருள் தருகிறது என்று சொன்னால், அது ஒரு எபிரேய வார்த்தை. அது என்ன பொருள் நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், ஜாய் ஆஃப் செலிப்ரேஷன் என்று அதற்குரிய பொருள் தரப்படுகின்றது. அந்த இயர் ஆஃப் செலிப்ரேஷன் எது என்பது 50ஆவது ஆண்டு. பொதுவாக வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறபடி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக கற்றுக் கொடுத்த நியமங்களின்படி 50ஆவது ஆண்டு விடுதலையின் ஆண்டு, 50ஆவது ஆண்டு யூபிலி ஆண்டு, 50ஆவது ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் ஆண்டு என்பதை அன்றைக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஏன் அவ்விதமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஜனங்களுக்கு அன்றைக்கு
நியாயப்பிரமாண முறைமைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது 7வது நாள் பரிசுத்த நாள், ஓய்வு நாள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, 7வது ஆண்டு ஓய்வு ஆண்டு என்று அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த 7 ஆண்டுகளின் தொடர்ச்சியாக 7 49 49 ஆண்டுகள் முடிந்து 50வது ஆண்டு வரும் பொழுது அந்த 50வது ஆண்டும் அவர்களுக்கு ஒரு ஓய்வு ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக, யூபிலி ஆண்டாக அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு நியமிக்கின்றார். மோசே அதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாமும் 25வது ஆண்டு வந்தனா நம்ம சில்வர் ஜூபிலி என்று நாம் கொண்டாடுகிறோம். 50வது ஆண்டு வரும் பொழுது நாம் கோல்டன் ஜூபிலி என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். 60வது ஆண்டு டைமண்ட் ஜூபிலி என்று சொல்லியும், 70வது ஆண்டு பிளாட்டினம் ஜூபிலி என்று சொல்லியும் நாம் உலகத்தில் வழங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த 50வது ஆண்டு யூபிலி ஆண்டு என்று வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூபிலி ஆண்டிலே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு நடைமுறையிலே வழக்கத்திலே இருந்த அடிமை முறையில் அந்த அடிமைகள் அன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டார்கள். அந்த 49வது ஆண்டு முடிந்து 50வது ஆண்டு ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் யார் யாரெல்லாம் இடத்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்களை அனுப்பிவிட வேண்டும். ஒருவேளை கடன் பட்டிருக்கிறவர்களுக்கு அந்த 50வது ஆண்டிலே அந்த கடன்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் முற்றிலுமாக அந்த கடனிலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். அதுதான் யூபிலி ஆண்டு. அப்போ இந்த யூபிலி ஆண்டு அறிவிக்கப்படும் பொழுது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு கொண்டாட்டங்கள் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அடிமைத்தனத்திலிருந்தும் கடன்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு ஒருவேளை கடன் பெறும் பொழுது நிலமோ அல்லது வீடோ அவர்கள் அடமானம் வைத்திருந்தால் அந்த வீடும் விடுதலையாக்கப்படுகிறது, நிலமும் விடுதலை பெற்று விடுகின்றது. அதே போன்று 7வது ஆண்டு வரும் பொழுது அல்லது இந்த யூபிலி ஆண்டு 50வது ஆண்டு வரும் பொழுது நிலத்திலே நீங்கள் பயிரிட வேண்டாம், நிலத்திற்கும் ஓய்வு கொடுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போது 50வது ஆண்டிலே, யூபிலி ஆண்டிலே இத்தனை காரியங்கள் அன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. ஆகையினாலே அது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக, ஒரு கொண்டாட்டத்தின் ஆண்டாக அவர்கள் அன்றைக்கு கொண்டாடி இருக்கின்றார்கள். ஏனென்றால் விடுதலை என்பது அவ்வளவு முக்கியமானது. அப்போ இந்த நாளின் சிந்தனை பொருள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு அந்த யூபிலி விடுதலை என்பது, ஜூபிலி லிபரேஷன் என்கின்ற அந்த பதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அது துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. லிபரேஷன் என்பது துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி, அல்லது யூபிலி லிபரேஷன் என்பது 50வது ஆண்டு விடுதலை என்பது துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி. அதைத்தான் லேவியராகமம் 25வது அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறக்கடவீர்கள் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் விடுதலை. யார் யாரெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கடன் பட்டு இருக்கிறார்களோ, யாருடைய வீடுகள் நிலங்கள் அடைமானத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் அந்த 50வது ஆண்டிற்கு முந்திய பழைய நல்ல நிலைமைக்கு அவர்கள் திரும்புகின்றார்கள். அப்போ இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் லிபரேஷன் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் விடுதலை வாழ்வு அளிக்கக்கூடியவர். யாரும் அடிமைத்தனத்திற்குள்ளாக நிரந்தரமாக இருந்துவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் அல்ல. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து கானான் தேசத்திற்கு, சொந்த தேசத்திற்கு அவர்களை அழைத்து வருகின்றார். அந்த விடுதலை வாழ்வை நமக்கும் வாக்கு பண்ணுகின்றார். நாம் பாவத்திற்குள்ளாக, கட்டுக்களுக்குள்ளாக நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற நம்மை ஆண்டவர் விடுதலை அளித்து சுய வாழ்வுக்கு, சுதந்திர வாழ்வுக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றவராக காணப்படுகின்றார். நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றவராக காணப்படுகின்றார். அதைத்தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடிமைத்தனம் என்பது அந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் விடுதலை வாழ்வு அளிக்கக்கூடியவர். துன்பங்கள் அல்லது அடிமைத்தனம், அந்த கட்டுக்கள் நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் வரும் பொழுது அது அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை உண்டு, அந்த துன்பங்களுக்கு முடிவு உண்டு என்கின்ற நம்பிக்கையை இந்த வேத வசனமானது நமக்கு கற்றுக் கொடுப்பதாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நமக்கு என்ன கட்டுக்கள் கிடக்கிறது, என்ன எதற்குள்ளாக நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள்.
பொருளாதாரத்திலே நிறைய பிரச்சனைகள், மன முடைவோடு கூட ஒருவேளை அதனுடைய சூழ்நிலைகளிலே நாம் அகப்பட்டு கொண்டவர்களாக நாம் காணப்படலாம். அல்லது எமோஷனலி நமக்கு நிறைய பெயின்ஸ் இல்லை, நிறைய மன கஷ்டங்கள், மன போராட்டங்கள், மன பயங்கள் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக காணப்படலாம். அல்லது சோசியல் இன்ஜஸ்டிஸ், நம்மை சூழ இருக்கின்ற சமுதாயத்தினால் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அல்லது புறந்தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கலாம். அது நமக்கு மனம் உடைவை தந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் முற்றிலுமாக நமக்கு விடுதலை அளிக்கிற தேவன் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளின் சிந்தனை பொருள் அதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆகையினாலே 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் என்று வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி, நாம் விடுதலை வாழ்வுக்கு நேராக நாம் பிரயாணிக்கும் பொழுது, நாம் சிகரத்தை நோக்கி பிரயாணிக்கும் பொழுது, துன்பங்கள் நமக்கு நிரந்தரம் அல்ல, அதுக்கு முடிவு உண்டு, முற்றுப்புள்ளி உண்டு என்பதை நாம் மனதிலே கொள்வதற்கு, நம்பிக்கை கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். இரண்டாவது, இந்த ஜூபிலி லிபரேஷன் என்பது புது வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. எப்போ துன்பங்கள் நிறைவு பெறுகிறதோ, அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றதோ, அந்த புதிய துவக்கம் நமக்கு ஒரு புது வாழ்வின் நம்பிக்கையை உண்டு பண்ணுகின்றது. அதைத்தான் லேவியராகமம் 25வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணி ஆட்சிக்கு திரும்பி போக கடவன். அவனவன் தன் தன் காணி ஆட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்போ 50வது ஆண்டு யூபிலி ஆண்டு வரும் பொழுது அந்த கடன் பட்டவர்கள் அல்லது நிலத்தை அடமானம் வைத்திருக்கிறவர்கள், அடிமைகளாக இருக்கின்றவர்கள், தாங்கள் இருக்கின்ற அந்த அடிமை நிலைமையிலிருந்து, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்கள் 50 ஆண்டுக்கு முந்தைய பழைய நல்ல நிலைமைக்கு திரும்புகின்றார்கள். நிலம் விடுவிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் சொந்த நிலங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அல்லது அவர்கள் கடன்கள் மன்னிக்கப்படுகின்றது. கடன் இல்லை என்கின்ற மகிழ்ச்சியான ஒரு புதிய நிலைமைக்கு அவர்கள் வாழ அழைக்கப்படுகின்றார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற ஏழ்மையை முழுவதுமாக நீக்கி மீண்டும் அவர்களை தங்கள் உடைமைகளோடு, தங்கள் உரிமைகளோடு வாழுவதற்கு, ஒரு புதிய வாழ்வை வாழுவதற்கு ஆண்டவர் அதன் மூலமாக ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தருகின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகின்றபடி, நிலம் என்பது அல்லது உடைமைகள் என்பது ஆண்டவருடையது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லேவியராகமம் 25:23 வாசிக்கும் பொழுது, தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், தேசம் என்னுடையது, நிலம் என்னுடையது, நீங்கள் அதிலே பரதேசியாக இருக்கிறீர்கள். யூ ஆர் டெனன்ட். நீங்கள் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திற்கு தான் அதில் நீங்கள் இருக்கிறீர்கள். தேசம் நிரந்தரமாக என்னுடையது, நிலம் நிரந்தரமாக என்னுடையது என்று ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதே போல் அந்த நமக்கு கொடுக்கப்படுகிற செல்வம், வெல்த் என்பது இட் இஸ் நாட் பெர்மனன்ட், இட் இஸ் டெம்பரரி என்பதையும் ஆண்டவர் நமக்கு அதன் மூலமாக நினைவுபடுத்துகின்றார். அப்போது ஆண்டவர் அந்த உடைமையின் மீது நமக்கு கொடுத்திருப்பது ஒரு ஓனர்ஷிப் என்பதை விட ஸ்டூவர்ட்ஷிப் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நிர்வகிக்கக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போது செல்வம் என்பது ஒருவருக்கு நிரந்தரமானது அல்ல, அடிமைத்தனம் என்பதும் ஒருவருக்கு நிரந்தரமானது அல்ல. அது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு இந்த யூபிலி ஆண்டு உதவி செய்வதாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற காரியங்கள், விடுதலையின் ஆண்டு, யூபிலி லிபரேஷன் என்பது துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, புது வாழ்வுக்கான அழைப்பு என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த ஜூபிலி லிபரேஷன் இட் இஸ் அவர் மிஷன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படி கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகின்ற கருவியாக நாமும் திருச்சபையும் எப்போதும் இருக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொருளாதாரத்திலேயோ அல்லது பல்வேறு போராட்டங்கள், பிரச்சனைகளிலேயோ, சமுதாய அடக்குமுறைகளிலேயோ துன்பப்படுகின்றவர்களை அல்லது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்றவர்களை, அடிமைத்தனத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கு நாமும் திருச்சபையும் முயற்சி செய்ய வேண்டும்.
அந்த அடிமைத்தன நுகம் என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது. அந்த உணர்வுகள் இருக்கக்கூடாது. அதிலிருந்து விடுதலை வாழ்வை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் அந்த விடுதலையின் வாழ்வின் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நாளின் சிந்தனை பொருள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் 61வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்ற காரியம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயக்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் என்று வசனத்திலே நாம் வாசிக்கின்றபடி இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஊழியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே நாசரத்திலே தேவாலயத்திலே அவர்கள் வேத பகுதியை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் அவர் கொடுக்கப்படுகிறது. இதே வசனத்தை எடுத்து வாசிக்கின்றார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று இந்த விடுதலை வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் ஜனங்களை அன்றைக்கு அழைப்பதையே தம்முடைய ஊழியத்தின் நோக்கமாக கொண்டிருந்தார் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான இந்த தலைப்பின்படி யூபிலி லிபரேஷன், யூபிலி விடுதலை என்பது இவருடைய துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி. அது எண்ட் டு அவர் சஃபரிங் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்தது ஸ்டார்ட் டு எ நியூ லைஃப் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். புது வாழ்வுக்கான ஒரு அழைப்பு என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். இட் இஸ் அவர் மிஷன் ஆஃப் அவர் சர்ச் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு, நம்மை அர்ப்பணித்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் புது வாழ்வுக்கு நேராக வழி நடத்துவார். சிலுவையில் இருந்து சிகரத்திற்கு என்கின்ற சிந்தனை பொருளின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு, முன்னோக்கி செல்வதற்கு, மற்றவர்களை நம்மோடு கூட இணைத்து கொண்டு பிரயாணிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகளை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நன்மையாகவே வழி நடத்துவார். ஆமேன்.